உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கு. சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போப்போறாரு. சனி வேற யாரும் இல்ல, உங்களுடைய ராசிநாதன் தான். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, நீதிமான், கர்மகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அதனால வந்து மகர ராசிக்காரர்கள் சனி எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் மட்டும் தான் செய்வார்ன்ற நம்பிக்கையோட தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம் நீங்க. ஸோ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கேத்த மாரி தான் மகர ராசிக்காரர்களோட செயல்பாடுகளும் இருக்கும். உங்களுடைய வழியில நமக்கு யாருக்குனாலும் அ மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். ஸோ அந்த மாரி இல்லாம மகர ராசிக்காரர்கள் நியாய தர்மத்தின் வழியில நீதி தேவனுடைய ஆசீர்வாதத்தோட பயணிச்சுட்டு இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயும் எந்த விதமான சிக்கல்களும், போராட்டமும் வரப்போறது இல்ல. அதுக்கு உறுதுணையா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் எப்பயுமே இருப்பாரு. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியுமா அவர் தான் வராரு. மகர ராசிக்கு 2ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி. அந்த கும்பராசி அதிபதி தான் சனி பகவான். உங்க ராசிக்கும் அதிபதி அவர் தான். சனி பகவானுக்கு 2 வீடு ஆதிபத்தியங்கள் வருது. ஒண்ணு வந்து மகரம், இன்னொன்னு வந்து கும்பம். ஸோ இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து சனி பகவான் வந்து எங்க போறாரு அப்படின்னா, குருவோட வீடான மீன ராசிக்குள்ள போறாரு. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து. ஸோ அங்க தான் 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. இது கிட்டத்தட்ட 30 கிட்டத்தட்ட இல்ல. சரியாவே 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வந்து சனி பகவான் என்டர் ஆறாரு. ஸோ அதிலிருந்து மீன மீன ராசியில குரு பகவானுடைய சுபர்ன்னு சொல்லக்கூடிய அ வியாழனுடைய குரு பகவானுடைய வீட்ல இருந்து சனி என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே சுபத்துவ தன்மை கொண்ட ஒரு ராசி மண்டலத்துக்குள்ள சனி பகவான் போகும்போது, இயற்கை அசுபரான சனி போகும்போது, கண்டிப்பான முறையில அவருக்கும் சுபத்துவ தன்மைகள் ஏற்பட்டு, அவரும் நல்ல பலன்கள குடுக்க போறாரு. அதன் மூலியமா நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சு, உங்களோட பொருளாதார இலக்க உங்கள வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா? இவ்வளோ சம்பாதிக்கணும் நம்ம. இந்த இலக்க நம்ம தொடணும். இல்ல இந்த வருஷத்துல நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும். அப்படின்ற ஆசை, விருப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் நிறைவேறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதே நேரத்துல உங்களுடைய தந்தையோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலை, இதுல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. அ வீண் அனாவசிய பிரச்சனைகள் ஒரு இடத்துல நடக்குதுன்னா, அங்கருந்து விலகிருங்க. பிரச்சனைக்குரிய நபர்கள், எதிர்மறையான ஆட்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். அனாவசிய பிரச்சனைக்குள்ள தலையிடாதீங்க. உணர்வுபூர்வமா எந்த விஷயத்தையும் அணுகாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கனாலே, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு அரசன போல கம்பீரமா இருப்பீங்க. சிம்ம ராசி மட்டும் இல்ல, சூரியனோட வீடு மட்டும் இல்ல. மகரமும் அரசனுக்கு இணையான ஒரு ராசி மண்டலம் தான். ஸோ, அப்படி அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சனியோட அருளால நல்ல உன்னதமான யோகங்கள் வரப்போகுது. நீங்களுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு தவம் போல செய்யக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க. அதாவது கடுமையா முயற்சி பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய முயற்சி வந்து ஒரு தவம் போல இருக்கிறதுனால, அந்த நல்ல முயற்சிக்கு, தவத்துக்கு இறங்கி இறைவனோட ஆசீர்வாதத்தால உங்களோட ஆசை, விருப்பம், லட்சியம் எல்லாமே கண்டிப்பான முறையில சனி பகவானோட அருளாலயும் இந்த காலகட்டத்தில நடக்கப் போகுது. 2 1/2 ஆண்டுகள் சனி பகவான் மீன ராசியில இருந்து உங்களுக்கு யோக பலன்கள் முற்றிலும் கண்டிப்பான முறையில ஒரு துளி சிதறாம குடுக்க போறாரு அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. அது மட்டும் இல்லாம சனி வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுலேருந்து மே 26ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. குரு வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு இருக்கார். அவர் வந்து மே 26ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசிக்கு வந்துற போறாரு. அது வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கடக ராசிக்கு வர்றாரு. கடக ராசியில குரு உச்சம் பெற ராசி அதுதான். குரு வந்து முழு சுபகிரகம். அவர் உச்ச பலம் பெறுறது உங்களுக்கும் தன, பொருளாதார நிலைகள், குடும்ப நிலைகள்ல நல்ல ஒற்றுமை ஏற்பட போகுது அப்படின்றது தான் நம்ம சொல்ல விரும்புற விஷயம். சனி பகவானும் சரி, உங்களுடைய ராசிநாதன், இந்த பக்கம் உங்களுடைய 3, 12க்குரிய அதிபதி குரு பகவானும் சரி, நல்ல பலம் பெற்று உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல யோக காலங்களா அமைச்சு குடுப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பா நல்லாருக்கும். மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு.
மே மாதம் 26ஆம் தேதி சனி பயிற்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆறாரு. குரு பயிற்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போகுது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள், பொருளாதாரம் தான் நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மிக மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்த இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.